Let us prayerfully turn to the book of Jude. நாம் ஜெப சிந்தையோடு யூதா எழுதின நிருபத்திற்கு நாம் திருப்பிக் கொள்வோமாக. Jude is one of the smallest epistle. இந்த யூதா நிருபம் என்பது மிகவும் சிறிய நிருபமாகும். Only there are 25 verses. அதில் 25 வசனங்கள் மாத்திரமே உள்ளது. And it is one of the last epistles. இது கடைசியாக எழுதப்பட்ட நிருபங்களில் ஒன்றாக இருக்கிறது. So it has got so much of importance for the last day believers. அப்படி என்று சொன்னால் இந்த கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற விசுவாசிகளாகிய நமக்கு இது முக்கியமான காரியங்களை உணர்த்துகிறதாக இருக்கிறது. Jude wanted to write about the common salvation. யூதா இந்த நிருபத்தை எழுதும் பொழுது பொதுவான விசுவாசத்தை குறித்து எழுதும்படிக்கு அவர் விரும்பினார். Then immediately the Holy Spirit changed his subject. ஆனால் உடனடியாக பரிசுத்த ஆவியானவர் அவர் எழுத வேண்டிய அந்த தலைப்பை மாற்றினார். And then he started writing about how we need to contend earnestly for the faith which was once for all handed down to the saints, verse 3. மூன்றாவது வசனத்திலே அப்பொழுது யூதா என்ன செய்கிறார்? பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது என்று சொல்லி இந்த காரியத்தை அவர் எழுத ஆரம்பிக்கிறார். So in the last days, ஆகவே இந்த கடைசி நாட்களிலே what people will lack, ஜனங்களிடத்திலே எது குறைவுபடும் என்று சொன்னால் the genuine faith. ஒரு உத்தம விசுவாசம் அவர்களிடத்தில் இல்லாமல் போய்விடும். Maybe when he was about to write, he thought what Jesus spoke about in the last days among the believers. ஒருவேளை யூதா இந்த நிருபத்தை எழுதும் பொழுது இயேசு இந்த பூமியில் இருந்த நாட்களிலே சீஷர்களிடத்திலே கடைசி நாட்களிலே என்ன சம்பவிக்கும் என்று சொன்ன காரியத்தை யூதா நினைவு கூர்ந்து பார்த்திருப்பார். See, turn to the book of Luke chapter 18 நாம் லூக்கா 18வது அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளலாமா? and verse 8, last part. லூக்கா 18வது அதிகாரத்தின் 8வது வசனத்தினுடைய கடைசி பகுதி. He said, however, when the Son of Man comes, will he find faith on the earth? அன்றியும் மனுஷகுமாரன் இந்த பூமியிலே மறுபடியும் வரும் பொழுது அவர் விசுவாசத்தை காண்பாரோ என்றார். Jesus is about to come. இயேசு இப்பொழுது மறுபடியும் வரப்போகிறார். He is asking, will he find faith on the earth? அவர் என்ன கேட்கிறார் என்று சொன்னால் இந்த பூமியிலே அப்பேற்பட்ட ஒரு விசுவாசத்தை அவரால் காணக்கூடுமா? Today we look around all over the Christendom, faith is what is preached. இந்த நாட்களிலே நம்மை சுற்றி இருக்கிற பொதுவான கிறிஸ்தவத்திலே பிரசங்கிக்கப்படுகிற இந்த விசுவாசம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் Everybody is speaking about faith. எல்லோருமே விசுவாசிகளாய் இருக்கிற கிறிஸ்தவர்கள் எல்லோருமே விசுவாசத்தை குறித்து பேசத்தான் செய்கிறார்கள். But what does it Jesus mean by will he find faith on the earth? ஆனால் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லி இயேசு சொல்லும் பொழுது அது என்ன அர்த்தத்தில் சொல்லுகிறார்? What kind of faith it is? அப்படி என்று சொன்னால் அது எவ்வகையான விசுவாசம்? Today people speaks about the faith by faith receiving so many things from the Lord. இந்த நாட்களிலே ஜனங்கள் விசுவாசத்தை குறித்து பேசும் பொழுதெல்லாம் அவர்கள் சொல்ல வருகிற காரியம் தாங்கள் விசுவாசித்ததினால் தேவனிடத்திலிருந்து ஏதோ ஒன்றை பெற்றுக்கொண்டதை குறித்து அவர்கள்
சொல்லுகிறார்கள். And they are encouraging people that you believe, you will receive it. ஆகையால் மற்ற ஜனங்களுக்கும் அதை உற்சாகமாக சொல்லி நீங்களும் விசுவாசியுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி ஊக்கப்படுத்துகிறார்கள். But ஆனால் Jesus says, will you find faith? இயேசு சொல்லுகிறார், இந்த பூமியிலே மனுஷகுமாரன் வரும் பொழுது விசுவாசத்தை காண்பாரோ. So what kind of faith it is? அப்படி என்று சொன்னால் இயேசுவானவர் எதிர்பார்க்கிற அந்த விசுவாசம் எப்பேற்பட்ட விசுவாசமாக இருக்கிறது? Even under the old covenant, we often hear about Abraham. நாம் பழைய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்த ஆபிரகாமை குறித்து, விசுவாசத்தை குறித்து நாம் அடிக்கடி கேள்விப்படுவது உண்டு. Abraham is the father of faith. ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் என்று நாம் கேள்விப்படுவது உண்டு. Actually, what did he receive by faith? இந்த ஆபிரகாம் தான் விசுவாசித்ததினால் எதை அவன் பெற்றுக்கொண்டான்? People commonly think he has received a big land. ஜனங்கள் வழக்கமாக என்ன யோசிக்கிறார்கள் என்று சொன்னால், ஆபிரகாம் விசுவாசித்ததினாலே ஒரு பெரிய நிலப்பரப்பை அவன் பெற்றுக்கொண்டான் என்று விசுவாசிக்கிறார்கள். He has become rich. அவன் ஐஸ்வர்யவானாக மாறினான் என்றும் விசுவாசிக்கிறார்கள். And he has received a son. அதே போல ஒரு குமாரனையும் அவன் பெற்றுக்கொண்டான் என்றும் விசுவாசிக்கிறார்கள். Is that what he received? இந்த ஆபிரகாம் தன்னுடைய விசுவாசத்தினாலே பெற்றுக்கொண்ட காரியங்கள் இவைகள் தானா? I believe he was not receiving anything, rather he was giving up everything. நான் இப்படித்தான் அந்த காரியத்தை நம்புகிறேன். இந்த ஆபிரகாம் தான் விசுவாசித்ததினாலே எதையும் பெற்றுக்கொள்ளவில்லை, மாறாக அவன் தன்னிடத்தில் இருந்த காரியத்தை இழந்து போனான் என்றுதான் நான் விசுவாசிப்பதுண்டு. When he started from his own land and his own people, தன்னுடைய சொந்த இடத்தை விட்டு, தன்னுடைய சொந்த ஜனங்களை விட்டு அவன் பிரிந்து வந்த பொழுது, he was leaving that place. தான் வாழ்ந்து வந்த அந்த இடத்தை அவன் விட்டு விட்டு வந்தான். And he came to the land of promise. அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்திற்கு வந்து சேர்ந்தான். You know what the Holy Spirit speaks about that in Acts chapter 7? உங்களுக்கு தெரியும் அல்லவா? அதை குறித்து அப்போஸ்தல நடவடிக்கைகள் 7வது அதிகாரத்திலே ஆவியானவர் அதை எவண்ணமாய் சொல்லுகிறார் பாருங்கள். Verse 5. அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்தினுடைய 5வது வசனம். இதிலே God had him moved to this country in which you are now living, but he gave him no inheritance in it, not even a foot of ground. இதிலே, அதாவது அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்திலே ஒரு அடி நிலத்தை ஆகிலும் அவனுடைய காணியாட்சிக்கு கொடாமல் இருக்கையில், See, he did not give him any inheritance there. பாருங்கள், அந்த இடத்திலே ஆபிரகாமுக்கு அவர் ஒரு அடி நிலத்தை ஆகிலும் கொடுக்கவில்லை. அப்பொழுது Even a foot of ground ஒரு அடி நிலம் as an inheritance. சுதந்திரமாக இந்த ஆபிரகாமுக்கு ஒரு அடி நிலம் கூட கொடுக்கப்படவில்லை. That was not even his desire. உண்மையில் சொல்ல வேண்டும் என்றால் ஆபிரகாமுடைய மன விருப்பமும் அதுவல்ல. Every place he reached, he used to say, this is not the place. ஒவ்வொரு இடமாக இந்த ஆபிரகாம் பிரயாணம் பண்ணி போகும் பொழுதெல்லாம் அவன் இப்படி சொல்லுவான், நான் சேர வேண்டிய இடம் இதுவல்ல, எனக்கான இடம் இதுவல்ல என்றுதான் அவன் சொல்லி சொல்லி ஒவ்வொரு இடமாக அவன் கடந்து போவான். In Hebrew, எபிரேயர்ல வாசிக்கிறோம் 11வது அதிகாரத்திலே, he was waiting for a city which was founded by God. தேவனால் கட்டப்பட்ட ஒரு நகரத்தை அவன் எதிர்பார்த்து காத்திருந்தான். What is that word? 10வது
எபிரேயர் 11வது அதிகாரத்தின் 10வது வசனம். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். See, பாத்தீங்களா? he was waiting for something from God. அப்படி என்று சொன்னால் தேவனிடத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட காரியத்தை எதிர்பார்த்து இந்த ஆபிரகாம் காத்து கொண்டிருந்தான். That was not on this earth. அது அவன் எதிர்பார்த்த காரியம் இந்த பூமிக்குரிய காரியமாக இருக்கவில்லை. Many people are thinking Abraham is expecting everything on this earth. அநேகர் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? ஆபிரகாம் நினைத்ததெல்லாம் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். But he was living as an alien. ஆனால் 9வது வசனத்திலே வாசிக்கிறோம், ஆபிரகாம் இந்த பூமியிலே அவன் சஞ்சரித்த பொழுது அவன் ஒரு பரதேசியை போல சஞ்சரித்தான். He did not had any inheritance on this earth. இந்த பூமியிலே தனக்காக எந்த ஒரு சுதந்திர வீதத்தையும் அவன் வைத்துக் கொள்ளவில்லை. And God was so therefore not ashamed to call as their God. ஆகையால் தேவன் தான் ஆபிரகாமின் தேவன் என்று தன்னை அழைத்துக் கொள்வதற்கு தேவன் வெட்கப்படவில்லை. Verse 16. 16வது வசனத்திலே இருக்கிறது. Therefore God is not ashamed to be called their God, for he has prepared a city for them. ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை, அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. God was not ashamed to call God of Abraham. தேவன் தன்னை நான் ஆபிரகாமின் தேவன் என்று தன்னை அழைத்துக் கொள்வதற்கு தேவன் வெட்கப்படவில்லை. What is the reason? அதற்கு என்ன காரணமாக இருந்தது? He could fully believe God. இந்த ஆபிரகாம் தேவனை முழுமையாக நம்பினதே அதற்கு காரணம். And he gave up himself. அது நிமித்தமாக அவன் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தான். அதுதான் அதற்கு காரணம். Now, what kind of faith Jesus said that belief will the Son of Man find faith on? அப்படி என்று சொன்னால் மனுஷகுமாரன் இந்த பூமியிலே மறுபடியும் வரும் பொழுது விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லும் பொழுது எப்பேற்பட்ட விசுவாசத்தை காண்பாரோ என்று இயேசு சொன்னார். Not a faith that receives something, எதையாவது rather giving up. எதையாவது ஒன்றை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற விசுவாசம் அல்ல, மாறாக விசுவாசத்து காரணத்தினாலே தனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் இழந்து போகிற ஒரு விசுவாசத்தை. See, which is the greater faith? நீங்கள் சொல்லுங்கள், இதில் எது மேன்மையான விசுவாசம்? A faith that receives everything or a faith that gives up everything? எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறது விசுவாசமா, அல்லது எனக்கு இருக்கிறதை நான் கொடுத்து விடுவது விசுவாசமா? What is the true faith? இதில் எது மெய்யான விசுவாசம்? God asked to give up his son. தேவன் ஆபிரகாமை பார்த்து உன் குமாரனை எனக்கு பலியிடு என்றார். One whom you love. நீ மிகவும் நேசிக்கிற ஏக புத்திரன், Only one son. உன்னுடைய ஏக சுதனமாகியவன் And Isaac. ஈசாக்கை எனக்கு பலியிடு என்றார். What did Abraham do? அந்த நேரத்திலே ஆபிரகாம் என்ன செய்தான்? Abraham gave him up. ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட முன் வந்தான். He gave it up. தேவன் சொன்னது போலவே அவனை பலியிட அவன் ஆயத்தமாயிருந்தான். So there is a vast difference between faith by receiving everything by faith and giving up everything by faith. ஆகவே விசுவாசத்தினாலே எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்கும் நாம் விசுவாசித்த காரணத்தினால் நமக்கு இருக்கிற எல்லாவற்றையும் நாம் விட்டு விடுவதற்கும் இடையே ஒரு பெருத்த வித்தியாசம் இருக்கிறது. By which kind of faith God is pleased? எப்பேற்பட்ட விசுவாசத்தின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார்? Chapter 11 verse 6 says,
11வது அதிகாரத்தின் 6வது வசனம் சொல்லுகிறது, without faith, it is impossible to please God. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். Without faith, விசுவாசம் இல்லாமல் it is impossible to please God. தேவனுக்கு பிரியப்படுத்துவது, அதாவது தேவனுக்கு பிரியமாய் இருப்பது, தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். Today, people are thinking, okay, if I have a need or I have a sickness, I have some problem. Okay, I believe God will solve it. இந்த நாட்களே ஜனங்கள் எப்படி நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், எனக்கு இப்பொழுது விசுவாசம் இருக்கிறது, ஆனால் எனக்கு வியாதி இருக்கிறது அல்லது எனக்கு ஒரு பற்றாக்குறை இருக்கிறது, அதனால் எனக்கு தேவனிடத்திலிருந்து இதற்கான தீர்வு கிடைக்கும் என்று நான் நம்புவதே விசுவாசம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். Okay, God will meet my need. என்னுடைய தேவையை கர்த்தர் நிச்சயமாய் சந்திப்பார். God will heal me. என்னை அவர் நிச்சயமாய் சுகப்படுத்துவார். People are thinking that is what the faith God is. ஜனங்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், தான் தேவன் மேல் விசுவாசமாய் இருப்பதென்றால் அதற்கு இதுதான் அர்த்தம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். And God is happy with that. அப்படியே விசுவாசிக்கிறதுனால் தேவன் நம்மில் பிரியமாய் இருக்கிறார் என்றும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். No, that is not the faith what God is happy with it. இல்லை, தேவன் பிரியப்படுகிற விசுவாசம் அப்பேற்பட்ட விசுவாசமே அல்ல. What was the faith of Jesus Christ? அப்படி என்று சொன்னால் இயேசுவினிடத்தில் காணப்பட்ட விசுவாசம் எப்பேற்பட்ட விசுவாசம்? See here, Hebrew chapter 12. பாருங்கள், எபிரேயர் 12வது அதிகாரத்திலே பாருங்கள், verse 2. இரண்டாவது வசனம், Jesus is the author and perfecter of faith. இயேசு நம்முடைய விசுவாசத்தை துவக்கிறவரும் அதை நிறைவு செய்கிறவருமாய் இருக்கிறார். Jesus is the author and perfecter of the faith. விசுவாசத்தை துவக்கினவரும் அதை நிறைவேற்றினவரும் இயேசு மாத்திரமே. What kind of faith he had? அப்படி என்று சொன்னால் இயேசுவினிடத்தில் காணப்பட்ட அந்த விசுவாசம் எப்பேற்பட்டது? By faith what did he receive? அந்த விசுவாசத்தினாலே அவர் எதை பெற்றுக்கொண்டார்? By faith he gave up himself. தான் கொண்டிருந்த அந்த விசுவாசத்தினால் அவர் தன்னைத்தான் ஒப்பு கொடுத்தார். He came down from heaven. அவர் பரலோகத்திலிருந்து கீழிறங்கி வந்தார். He gave up that. அந்த பரலோக ஸ்தானத்தை அவர் விட்டு கொடுத்தார். He gave up all his comfort. தனக்கு இருந்த எல்லா சௌகரியங்களையும் அவர் விட்டு கொடுத்தார். He gave up his worship. தான் ஆராதிக்கப்பட்டிருந்தாரே அந்த காரியத்தை அவர் விட்டார். All the angels were worshiping him. அனைத்து தூதர்களும் இயேசுவை ஆராதித்துக் கொண்டிருந்தார்களே அந்த ஸ்தானத்தை அவர் விட்டு இறங்கினார். He was equal to God. தான் தேவனுக்கு சமமாய் இருந்ததை அவர் விட்டார். He gave up that equality with God. தான் தேவனுக்கு சமமாய் இருக்கிற அந்த காரியத்தை அவர் கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அதை விட்டு விட்டார். And when he came down to the earth, அவர் அப்படி இந்த பூமிக்கு கீழே இறங்கி வந்த பொழுது he gave up everything there also. இந்த பூமியிலும் தனக்கு இருந்த அத்தனையும் அவர் இழந்து விட்டார். He gave up all his rights, human rights. ஒரு மனுஷன் என்கிற நிலைமையிலே தனக்கு இருந்த எல்லா உரிமைகளையும் அவர் விட்டார். All genuine right he gave up. அவருக்கு வரவேண்டிய நீதியான உரிமைகள் எல்லாவற்றையும் அவர் இழந்தார். See the faith? அப்படி என்றால் இயேசுடைய விசுவாசத்தை பார்த்தீர்களா? As a result, what happened? அதனுடைய பலன் என்னவாக இருந்தது? He never sinned. அவர் பாவம் செய்யவில்லை ஒருபோதும். Whereas those who are believing, I want this, I believe God will do for me, God will do for me, God will do for me, they sin in their life. மாறாக தங்களுடைய வாழ்க்கையிலே எனக்கு இன்னென்ன தேவை இருக்கிறது, நான் தேவனை விசுவாசிப்பேன், அவர் எனக்கு தருவார் என்கிற விசுவாசத்தை கொண்டிருக்கிறவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே பாவம் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். When Jesus gave up everything, இயேசு தனக்கு இருந்த எல்லாவற்றையும் அவர் விட்டு கொடுத்த பொழுது, இழந்து போன பொழுது, his genuine rights, அவருக்கு இருந்த உரிமைகள் அனைத்தையும், as a human there are so many genuine rights. ஒரு மனுஷனாய் இருப்பவருக்கு இருக்கக்கூடிய நியாயங்கள், அவருடைய உரிமைகள், not sinful rights. பாருங்கள்,
பாவமான உரிமைகள் கிடையாது, genuine rights. நியாயமான அவருக்கு வரவேண்டிய உரிமைகள். He was hungry in the wilderness. வனாந்தரத்தில் இருக்கும் பொழுது அவர் பசியா இருந்தார். Do you think if he could have made the stone to bread, it would have been a sin? நீங்க நினைக்கிறீங்களா ஒருவேளை அந்த இடத்துல இயேசு அந்த கல்லுகளை எல்லாம் அப்பமாக்கி சாப்பிட்டு இருந்திருப்பார் என்று சொன்னால் அது பாவமாக இருந்திருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? No, it would not have been a sin. இல்லை, நிச்சயமாக அது பாவமாகாது. He did not give up sin. அந்த இடத்திலே அவர் பாவத்தை விட்டு கொடுக்கல. Even in the Bible, in Proverbs, it says, even if a person steal for the sake of his hunger, nobody will blame him. நீதிமொழிகளிலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம், ஒரு நபர் பசி நிமித்தமாக அவன் திருடினால் அது அவனுக்கு பாவமாக எண்ணப்படாது. If he steals because of his hunger, தனக்கு கொடிய பசி இருக்கிறது, அது நிமித்தமாக அவன் போய் திருடி சாப்பிடுகிறான், அது அவனுக்கு பாவமாக எண்ணப்படாது. people will not judge him. ஜனங்கள் அவனை குற்றப்படுத்த மாட்டார்கள். What about Jesus? Was not trying to steal. He could have made the stone to bread. He is not stealing from ஆனால் us. இயேசுனுடைய காரியத்திலே இயேசு திருடவில்லை, மாறாக அவர் பசியாய் இருந்தார். அவர் அந்த கல்லுகளை எல்லாம் நியாயப்படி உரிமையின்படி அவர் அதை அப்பங்களாக மாற்றி சாப்பிட முடியும். But ஆனாலும் he gave up that genuine right. தனக்கு இருந்த அந்த தார்மீக உரிமையும் கூட அவர் விட்டு விட்டார். See, பாருங்க, understand the faith. அப்படின்னா இயேசுனுடைய விசுவாசம் எப்பேற்பட்டது பார்த்தீங்களா? Because of faith, he gave himself up. விசுவாசத்தினாலே இயேசு தன்னையே இழந்தார். That was the faith in which God was well pleased. அப்பேற்பட்ட விசுவாசத்தின் மேல்தான் தேவன் மிகவும் பிரியமாயிருந்தார். It is not that we pray and receive everything. ஏதோ நாம் தேவனிடத்திலே ஜெபித்து அவரிடத்திலே பெற்றுக்கொள்ளுகிற அந்த விசுவாசத்தில் அல்ல. All the material thing we pray and receive it. எல்லா பொருளாதார தேவைகளையும் நாம் கேட்டு கேட்டு அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோமே, அந்த விசுவாசத்தை குறித்து அல்ல. That is not the faith. உண்மையில் சொல்ல வேண்டும் என்றால் அது ஒரு விசுவாசமே அல்ல. That is pagan faith. அது தேவனை அறியாத புறஜாதிகள் மத்தியில் காணப்படுகிற விசுவாசம். They also believe the same way. அவர்களும் நம்மை போலதானே இந்த காரியத்தை விசுவாசிக்கிறார்கள். They go to the temple and they offer something to their God. அவர்கள் போய் தங்களுடைய தெய்வங்களுக்கு சில பலிகளை ஏறெடுக்கிறார்கள். And if I get this, I will give this to you. அவர்கள் தங்களுடைய தெய்வங்களை பார்த்து சொல்லுகிறார்கள், எனக்கு இந்த இது கிடைச்சதுன்னா நான் உங்களுக்கு இந்த காணிக்கை கொடுப்பேன். And there are so many people like that. இப்படி அநேகர் நாம் பார்க்க முடியும். They give a share of their money and business to the temple. பாருங்க, அவங்க கோயிலுக்கு தானமா தங்களுடைய வியாபாரத்தில் வந்த அந்த பெரிய லாபத்தில் ஒரு பங்கையே அவர்கள் கொடுத்து விடுவார்கள். They also believe that their God can do something. அவர்களும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, தங்களுடைய தெய்வம் தங்களுக்காக இப்படி எல்லாம் செய்ய முடியும். What is the difference between our faith and their faith? அப்படியானால் நம்முடைய விசுவாசத்திற்கும் அவர்களுடைய விசுவாசத்திற்கும் என்னதான் வித்தியாசம் இருக்கிறது? What is the faith that God is pleased with? தேவன் பிரியமாய் இருக்கிற விசுவாசம் எப்பேற்பட்ட விசுவாசமாய் இருக்கிறது? What was the faith that was authored by Jesus Christ? இயேசுவினால் துவங்கி வைக்கப்பட்ட விசுவாசம் எந்த விசுவாசம்? And what was the faith that Jesus perfected? எப்பேற்பட்ட விசுவாசத்தை இயேசு பூரணப்படுத்தினார் அல்லது நிறைவாக்கினார்? He authored, he started and he perfected it. அவர் இந்த விசுவாசத்தை துவக்கினது மாத்திரமல்ல, அந்த விசுவாசத்தை அவர் நிறைவாக்கி பூர்த்தியாக்கினார். What was it? அது எப்பேற்பட்ட விசுவாசம்? அது Giving up himself. தம்மை தாமே ஒப்பு கொடுக்கிறது அந்த விசுவாசம். Till end of his life. தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி பரியந்தமும் தன்னையே ஒப்பு கொடுத்து விடுவது. Philippians 2:8 says, பிலிப்பியர் 2:8 சொல்லுகிறது, he obeyed his father until death and death on the cross. இயேசுவானவர் தம்முடைய பிதாவுக்கு மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தாராம்.
He didn't ask anything from Father. தன்னுடைய பிதாவினிடத்திலிருந்து அவர் வேற எதையும் கேட்கவில்லை. A faith will never ask anything from God. மெய்யான விசுவாசம் தேவனிடத்திலிருந்து வேற எதையும் கேட்காது. Today people are teaching, you ask. ஆனால் இந்த நாட்களில் என்ன போதிக்கிறாங்க? நீங்க விசுவாசத்தோட கேளுங்க, தேவனிடத்துல கேளுங்க. You pray, you will get it. நீங்க விசுவாசத்தோட கேளுங்க, அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். You will be healed. நீங்க வியாதியிலிருந்து சுஸ்தமடைவீங்க. You will be blessed by the wealth of this world. இந்த உலகத்தினுடைய ஐஸ்வர்யம் சம்பத்துகளினாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். You will become rich. நீங்கள் பணக்காரரா மாறிடுவீங்க. You will get a house, you will get a car. உங்களுக்கு ஒரு சொந்த வீடு, ஒரு கார், இதெல்லாம் கிடைச்சிடும். What that will make a person a believer? எது ஒரு நபரை what that getting will make a person? What will make a person when he get those things? ஓகே, இப்படி எல்லாம் பெற்றுக்கொள்ளுகிற அந்த காரியங்களை வைத்து இந்த நபருக்கு என்ன வரும்? He will become proud. அந்த நபர் பெருமையான நபராக மாறுவார். When he become rich, அவர் பணக்காரரா மாறிட்டார்னா he start denying God. அவர் என்ன செய்வார்? தேவனையே அவர் மறுதலிக்க ஆரம்பிப்பார். Ritually he will go to the church. ஆனா ஒரு பாரம்பரியத்தின் அடிப்படையில் அவர் என்ன செய்வார்னா சபைக்கு தொடர்ந்து போய்கிட்டு வருவாரு. Ritually he will read the Bible. சடங்காச்சாரமாக வேதத்தை அவர் வாசிப்பார், தியானிப்பார். He will do so many things. அதே போல அவர் நிறைய ஆவிக்குரிய காரியங்கள் சொல்லப்படுற நிறைய காரியங்களை அவர் தொடர்ந்து செய்வாரு. Because his conscience will prick inside. ஏன்னு சொன்னால் அவருடைய மனசாட்சி அவருக்குள்ள இருந்து உறுத்த ஆரம்பிக்கும். Oh, I received so many things from God. I have to give up something to God. தேவனிடத்திலிருந்து நிறைய பெற்றுக்கொண்டேன், அதனால நான் தேவனுக்கு ஏதாவது திருப்பி கொஞ்சமாவது தரணும். I had to do something for God. ஏதாவது ஒண்ணு நான் தேவனுக்கு செய்யணும் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சினால செய்வாரு. Was Jesus doing everything for God? பாருங்க, இப்படியா இயேசு தேவனுக்கு எல்லாவற்றையும் செய்து வந்தார்? Jesus knew I can't do nothing to God. இயேசு ஒரு காரியத்தை அறிந்திருந்தார், தான் தன் தேவனுக்கென்று எதையுமே செய்ய முடியாது என்பதை. He was not doing anything for God. அதனாலதான் இயேசு எதையுமே தேவனுக்காக செய்யவில்லை. We do so many things for God. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? தேவனுக்கென்று செய்கிறோம் என்று அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். If we meet together, we are doing it for God. நம்ம ஒன்று கூடி வந்தாலே அதுக்கு பேர் என்ன சொல்றோம் அப்படின்னா, நாம் தேவனுக்காக ஒன்று கூடி வந்திருக்கிறோம். If we pray, we are doing for God. நம்ம ஜெபிக்கும் பொழுது கூட தேவனுக்கென்று ஜெபிக்கிறோம். If we preach, we are preaching for God. நம்ம பிரசங்கம் பண்ணும் பொழுதும் தேவனுக்கென்று பிரசங்கம் பண்றோம். We can't do anything to God, I tell you. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நாம் தேவனுக்கென்று ஒன்று கூட செய்ய முடியாது. Everything is from Him. ஏனென்று சொன்னால் எல்லாம் அவரிடத்திலிருந்து நமக்கு வருகிறதா இருக்கிறது. Everything to Him. அதே போல இது எல்லாமே அவருக்கானது. Everything for Him. அவருக்குரியது இதெல்லாம். Without He giving me, I can do nothing. அவர் எனக்கு ஒரு காரியத்தை கொடுக்காத பட்சத்துல என்னால எதையுமே செய்ய முடியாது. Now, brothers and sisters, இப்பொழுது சகோதர சகோதரிகளே, Jesus said in the last days when He comes on the earth, will He find faith on the earth? இயேசு சொன்னார், மனுஷகுமாரன் கடைசி நாளிலே இந்த பூமியிலே வரும் பொழுது இந்த பூமியிலே மனுஷர்களிடத்துல விசுவாசத்தை காண்பாரோ? This is what we need to examine. அப்படின்னா இந்த காரியத்தை தான் நமக்குள் நாம் சோதித்தறிய வேண்டும். See, even Apostle Paul, I think when he was writing to Corinthian believers, he said, examine yourself. பாருங்க, He was giving an examination. பவுல் கொரிந்து விசுவாசிகளுக்கு எழுதும் பொழுது கூட உங்களையே நீங்கள் இந்த காரியத்திலே சோதித்து பாருங்கள் என்று சொல்லி ஜனங்களை நிதானித்து பார்க்க முடிக்க ஒரு காரியத்தை வலியுறுத்துகிறார். I think 2 Corinthians 13. அது 2 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில் இருக்கிறது. We have to test. அது என்ன செய்யணும் அப்படின்னா, நாமே சோதித்தறிய வேண்டும். Verse 5. 5வது வசனம். Test yourself to see if you are in the faith. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். Examine yourself. உங்களை நீங்களே சோதித்தறியுங்கள். What do you have to examine? அப்படின்னா எந்த காரியத்துல நம்மை நாமே ஆராய்ந்து நாம் நிதானிக்க வேண்டும்?
What do we have to test ourselves? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எந்த காரியத்தை நாம் சோதித்து அறிய வேண்டும்? Corinth believers all believed in God. பாருங்க, இந்த They believed in Jesus Christ. இந்த கொரிந்து விசுவாசிகள் எல்லாம் தேவன் மேல் விசுவாசமாய் இருந்தவர்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள். Paul, you have preached to us the gospel and we believed. பவுலே, நீங்க தானே எங்களுக்கு சுவிசேஷம் சொன்னீங்க, நீங்க சொன்னதுல தானே நாங்க விசுவாசிகளாக மாறணும். You are the one who lived with us for I think 1.5 years. எங்களோடு கூட நீங்க 1.5 வருஷத்துக்கு மேல நீங்க எங்களோடு கூட இருந்தீங்களே. And you have been speaking to us. எங்களோடு கூட நீங்க தொடர்ந்து நிறைய பேசியிருக்கீங்களே. They have all believed it. அதனால நாங்க எல்லோருமே அதை விசுவாசிச்சிட்டோம். And now இப்போ he is asking, the same Paul is asking. அதே பவுல் இப்போ அவங்கள பார்த்து இந்த கேள்வியை கேட்கிறாரு. What is the question? என்ன கேள்வி தெரியுங்களா அது? What we also need to test. நாமும் சோதித்து ஆராய வேண்டிய அந்த கேள்வி எது தெரியுங்களா? After many years of being believers, நாம் என்னதான் அநேக வருஷங்களாக விசுவாசிகளா இருந்தாலும் கூட, what we have to test today? இந்த நாளிலே நம்மை குறித்து நாம் சோதித்து அறிய வேண்டிய காரியம் எது? Nobody need to test one another. பாருங்க, ஒருத்தர் சோதித்து அறியறது இல்ல. Test yourself. உங்களை நீங்களே. I have to test myself. நான் என்னை சோதித்தறிய வேண்டும். What I have to test? நான் என்னுடைய காரியத்தில் எதை சோதித்தறிய வேண்டும்? Am I still in faith? இன்னும் நான் விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறேனா? Oh, what Paul, we are waiting for Jesus to come. என்ன சொல்றீங்க பவுல்? நாங்க இயேசு கிறிஸ்து மறுபடியும் வருவார், அவருடைய 2ஆம் வருகைக்காக நாங்க காத்துக்கிட்டு இருக்கிறோம். We are all in a good church. நாங்க இப்பொழுது இருக்கிறது நல்ல ஒரு சபையில் ஐக்கியமா இருக்கிறோம். We are all waiting for the Lord to come. நாங்க எல்லாருமே கர்த்தர் மறுபடியும் வருவார்னு காத்து கொண்டிருக்கிறோம். We all overcome the sin. நாங்க எல்லாருமே பாவத்தை ஜெயம் கொண்டவர்களாக இருக்கிறோம். What are you saying? அப்படி என்றால் இப்படி எல்லாம் சொல்லும் பொழுது நம்ம என்ன சொல்ல வரோம்? Test yourself. Are you still in faith? நீங்கள் இன்னும் விசுவாசிக்கிறீர்களா அல்லது விசுவாசத்தில் இருக்கிறீர்களா? அந்த விசுவாசத்திலே நிலைத்திருக்கிறீர்களா என்று சொல்லி நீங்கள் சோதித்தறிய வேண்டும். Are you in the faith? நீங்கள் இன்னும் விசுவாசத்தில் இருக்கிறீர்களா? Examine yourself. உங்களையே சோதித்தறியுங்கள். Put a test for yourself. உங்களுக்கு நீங்களே ஒரு பரீட்சை வச்சு பாருங்க. From tomorrow onwards, do a test. நாளை துவங்கி இந்த பரீட்சையை நீங்கள் உங்களுக்கு வைத்து பாருங்கள். How that test will be? அந்த பரீட்சை எப்பேற்பட்டது? A time will come. ஒரு சரியான ஒரு சந்தர்ப்பம் வரும். Tomorrow morning in your home. நாளை காலையில உங்க வீட்டுல, in your workplace, அல்லது நீங்கள் பணிபுரிகிற இடத்துல a situation will come. ஒரு சரியான ஒரு சூழ்நிலை வரும். Where you will be tempted. அந்த இடத்துல நீங்க சோதிக்கப்படுவீங்க. What are you doing? அந்த நேரத்துல நீங்க என்ன செய்ய போறீங்க? Are you giving up yourself or are you holding up back yourself? அந்த இடத்துல உங்களையே நீங்க விட்டு கொடுக்க போறீங்களா அல்லது உங்களுக்காக நீங்க அந்த சூழ்நிலையை ஆதாயப்படுத்த பாக்குறீங்களா? Are you giving up yourself to the shame? நீங்கள் அந்த இடத்துல அவமானப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு உங்களை நீங்க விட்டு கொடுக்க முன் வருவீங்களா? Are you giving up for the loss? அந்த இடத்துல நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு உங்களை விட்டு கொடுக்க வருவீங்களா? Are you giving up for humiliation? அந்த இடத்திலே சிறுமைப்பட வேண்டிய கட்டாயம் வருகிறது, அதற்கு நீங்கள் இணங்குவீர்களா? In your home there is a situation comes, you be humiliated. உங்களுடைய வீட்டுல ஒரு சூழ்நிலை வருது, அந்த இடத்துல நீங்க சிறுமைப்பட்டு போக வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வருது. You will be put to shame. அந்த இடத்திலே நீங்கள் அவமானப்படுத்தப்படுவீர்கள். In your workplace, நீங்கள் பணிபுரிகிற இடத்துல there is a situation that where you will be tempted to lose your reputation. அங்கே உங்களுக்கு இருக்கிற அந்த கன மரியாதை, அந்த நட்பெயர் எல்லாம் இழந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். What are you doing there? அந்த மாதிரி சூழ்நிலைலாம் நீங்க என்ன செய்றீங்க? Just like Jesus giving up yourself. எப்படி இயேசு தம்மை தாமே இழந்து போனாரோ அல்லது விட்டு கொடுத்தாரோ, அதே போல நீங்களும் அந்த இடத்துல உங்களையே நீங்க விட்டு கொடுக்க போறீங்களா? See Isaiah 53. பாருங்க, ஏசாயா 53வது அதிகாரத்துல, he did not hide his face for spitting. பாருங்கள், அவர் உமிழ் நீருக்கு தம்முடைய முகத்தை மறைக்கவில்லை என்று போடப்பட்டிருக்கிறது. Chapter 50, sorry. மன்னிக்கவும், 50வது அதிகாரத்தில் இருக்கிறது. Verse 5. 5வது வசனத்திலே,
I gave my back to those who strike me. என்னை அடித்தவர்களுக்கு என் முதுகை நான் காண்பித்தேன். See, பாருங்க, giving up his back அப்படின்னு for those who are beating. தமிழ்ல 6வது வசனம், அடிக்கிறவர்களுக்கு என் முதுகை நான் முன் வந்து கொடுத்தேன். And my cheek to those who pluck out the bird. என்னுடைய தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு நான் ஒப்பு கொடுத்தேன். Somebody trying to take one hair from your body, our body, how we react. பாருங்க, யாராவது வந்து நம்முடைய உடம்புல இருந்து ஒரு முடிய புடுங்க நினைச்சாங்கன்னா கூட அந்த நேரத்துல நம்முடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? Nobody has to pluck our hair from the body. Just one word. பாருங்க, அப்படின்னா யாராவது வந்து நம்முடைய உடம்புல இருக்கிற ஒரு முடிய புடுங்கிறது இல்ல, அப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா போதும். Just like plucking the அது ஒரு அப்படி நம்ம உடம்புல இருந்து ஒரு முடி எடுக்கிற மாதிரி ஒரு வார்த்தை சுருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? Are we giving us ourselves up or we are holding ourselves back? அந்த நேரத்துல நம்மள நாமே விட்டு கொடுக்கிறோமா அல்லது நம்மளை இறுக்கமா அந்த நேரத்துல நம்ம வச்சுக்கிறோமா? Are we speaking about our right? அந்த நேரத்துல நம்முடைய உரிமைக்காக பேசுகிறோமா Or giving it up? அல்லது அந்த உரிமையையும் விட்டு கொடுத்துறோமா? See what Jesus did. பாருங்க, இயேசு என்ன செய்தார் என்று, I gave my back to those who strike me. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகை நான் ஒப்பு கொடுத்தேன். My cheek to those who pluck out the bird. தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கும் I did not cover my face from humiliation and spitting. என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன், அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. See, பாருங்க, we should not easily read it out as we are reading now. பாருங்க, இப்ப நம்ம வேகமா வாசிச்சது போல இந்த காரியங்களை நம்ம அப்படியே கடகடன்னு வாசிச்சுட்டு போயிடக்கூடாது. We should pause when we read it. இந்த மாதிரி காரியத்தை நாம் வாசிக்கும் பொழுது சற்று நிறுத்தி நிதானமா நம்ம வாசிக்கணும். I did not cover my face நான் என்னுடைய from humiliation and spitting. அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை நான் மறைக்கவில்லை. When somebody spit at his face, யாராவது ஒருவர் இயேசுனுடைய முகத்துல காரி, those high priest or Pharisees or the soldiers, அதாவது போர்ச்சவர்கள், பிரதான ஆசாரியர்கள், இப்படிப்பட்டவர்களாம் இயேசுவின் மேல் அவர்கள் காரி உமிழ்ந்த பொழுது his hand was tied up. அவருடைய கைகள் கட்டப்பட்ட நிலைமையில் இருந்தது. He didn't have even a kerchief in his pocket. தன்னுடைய பாக்கெட்ல அதை தொடச்சுக்கிறதுக்கு ஒரு கர்ச்சீஃப் கூட கிடையாது அவர்கிட்ட. Think of it sometime, what faith that was. அப்படி என்று சொன்னால் இயேசுவிடத்திலே காணப்பட்ட இந்த விசுவாசம் எப்பேற்பட்ட விசுவாசம்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். He didn't have a kerchief to wipe it out immediately. உடனடியாக அந்த உமிழ்நீரை துடை தெரிவதற்கு அவருடைய கையில எந்த ஒரு கர்ச்சீஃபும் இல்ல. Okay, if we are sweat, immediately we take the kerchief and we wipe it out. நமக்கு வேர்க்கும் பொழுது உடனே நம்ம கர்ச்சீஃப் எடுத்து அதை தொடச்சிடுறோம். But he didn't have a kerchief in that night in his hand. ஆனால் அந்த ராத்திரியிலே அவர் கையிலே அப்படி ஒரு கைக்குட்டை இல்லை. What is happening? என்ன நடந்து கொண்டிருந்தது அவருக்கு? That is flowing through his face. அவருடைய தலையிலிருந்த ரத்தம் அவருடைய that spit was flowing out. அங்கே அந்த உமிழ்நீரானது அப்படியே அவருடைய முகத்திலே வழிந்து ஓடிக்கொண்டிருந்தது. Is there anything worse than that? இதை காட்டிலும் அசிங்கமான காரியம் வேற ஏதாவது இருக்கிறதா? He gave himself up because of his faith. இந்த கேவலமான ஒரு காரியம் தனக்கு நேர்ந்தும் கூட அவர் தன்னைத்தானே அந்த இடத்துல ஒப்பு கொடுத்தார். You know what he's saying, verse 7? பாருங்க, 7வது வசனத்துல என்ன சொல்றார் பாருங்க. Lord God helps me. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். And for what? எதற்கு? For what God help? எதற்காக கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு உதவி செய்கிறார்? Oh, what we say, what God helps me, brother. God helped me to get a job, brother. God helped me to get married, brother. God helped me to buy a car, brother. What God helps? கர்த்தர் எனக்கு துணை செய்கிறார் என்று சொல்லும் பொழுது நாம் என்ன சொல்லுகிறோம்னா,
நல்ல வேலைக்காக, ஒரு திருமணத்திற்காக அல்லது கார் வாங்குற காரியத்துல இப்படி எல்லாம் கர்த்தர் துணை செய்கிறார் என்று சொல்றோம். What did Jesus said? ஆனால் இயேசு எந்த காரியத்திற்கு கர்த்தர் அவருக்கு துணை செய்கிறார்? Where God helped him? எந்த இடத்திலே எதற்காக தேவன் இயேசுவுக்கு துணை செய்தார்? God helped him that he could bear that spit. அந்த உமிழ் நீரால் வருகிற அவமானத்தை ஏற்றுக்கொள்வதற்கான பலனை கொடுத்து தேவன் அவருக்கு he helped him to bear that humiliation. அந்த சிறுமைப்படுகிற அனுபவத்தை தான் ஏற்றுக்கொள்வதற்கு இயேசுவுக்கு தேவன் துணை செய்தார். He gave him strength to bear that when somebody was plucking out his beard and the blood was flowing. அவருடைய தாடை மயிரை பிடுங்கும் பொழுது அந்த இடத்துல ரத்தம் வடிகிறது. அந்த அவமானத்தை ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு துணையை தேவன் அவர் கொடுத்தார். That is how God helped him. அப்படிதான் இயேசுவுக்கு தேவன் துணை செய்தார். And as a result, அதனுடைய பலன், I am not disgraced. அந்த இடத்திலே நான் சோர்ந்து போகவில்லை. God helps me. தேவன் எனக்கு துணை செய்தார். ஆகவே நான் அந்த இடத்திலே வெட்கப்பட்டு போகவில்லை. I am not disgraced in this time. அந்த இடத்திலே நான் அவமானம் அடையவில்லை. Before all the people I am disgraced, but I am not disgraced before my God. எண்ணங்களுடைய பார்வையில வேணா நான் அவமானப்பட்டதாக இருக்கலாம், ஆனால் தேவனுக்கு முன்பதாக நான் அவமானப்படவில்லை. Therefore I have set my face like a flint. ஆகையால் நான் என் முகத்தை கற்பாறை போலாக்கினேன். And I know that I will not be ashamed. நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். He was not ashamed. அவர் வெட்கப்பட்டு போகல. Before God his father he was not ashamed. தன் தேவனாகிய பிதாவுக்கு முன்பதாக இயேசு வெட்கப்பட்டு போகவில்லை. On the face of the earth before the people thought he got ashamed. ஜனங்கள், இந்த பூமியில் இருந்த ஜனங்கள் அவரை பார்த்தவங்க, இதோ இயேசு எவ்வளவா அவமானம் பண்றாரு அப்படின்னு அவங்க நினைச்சிட்டாங்க. He said, therefore I am not ashamed. ஆனால் இயேசு சொல்றாரு, ஆனால் நான் வெட்கப்படல. Brothers and sisters, சகோதர சகோதரிகளே, what kind of faith you are holding? நீங்கள் எப்பேற்பட்ட விசுவாசத்தை கை கொண்டு கொண்டிருக்கிறீர்கள்? Or what kind of faith you are contending in your life? உங்களுடைய வாழ்க்கையிலே எப்பேற்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்கள்? Lord, I need to have the same faith that was in Jesus Christ. ஆண்டவரே, இயேசுவினிடத்தில் எப்பேற்பட்ட விசுவாசம் இருந்ததோ அந்த விசுவாசம் தான் எனக்கு இருக்க வேண்டும். I want to contend for that faith. அந்த விசுவாசத்திற்காகத்தான் நான் போராட விரும்புகிறேன். That is what Jude is saying to the believers. Contend for the faith that was once for all handed over to the saints. ஆகவே இப்பேற்பட்ட விசுவாசத்திற்காகத்தான் ஒரு விசை பரிசுத்தவான்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று யூதா வலியுறுத்துகிறார். Understood what kind of faith was handed over to us? அப்படி என்று சொன்னால் எப்பேற்பட்ட விசுவாசம் நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? This kind of faith, இப்பேற்பட்ட விசுவாசம் தான் that was in Jesus Christ. அது இயேசுவினிடத்தில் இருந்தது. Begin with Jesus Christ. அது இயேசுவினிடத்தில் இருந்துதான் முதலாக துவங்கினது. Giving up everything because of faith. தன் விசுவாசத்தின் நிமித்தம் அவர் எல்லாவற்றையும் ஓரங்கட்டினார். All rights, தனக்கு இருந்த எல்லா உரிமைகளையும் இழந்தார். all humiliation, தனக்கு வந்த எல்லா சிறுமைகளையும் ஏற்றுக்கொண்டார். all spitting, உமிழ் நீர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். all plucking of the bird, தன்னுடைய தாடை மயிரை பிடுங்குறவர்களுக்கு ஒப்பு கொடுத்தார். striking at the back. தன்னுடைய முதுகலை அடித்தவர்களுக்கு தன்னுடைய முதுகை காண்பித்தார். Because of the faith he gave up everything. தான் கொண்டிருந்த விசுவாசத்தின் நிமித்தமாக அவர் எல்லாவற்றையும் இழந்தார். That is the faith Jesus Christ has authored. அப்பேற்பட்ட ஒரு விசுவாசத்தை தான் இயேசு துவக்கி வைத்தார். And that is the faith he has perfected. அப்பேற்பட்ட ஒரு விசுவாசத்தை தான் இயேசு பூரணப்படுத்தினார், நிறைவேற்றி முடித்தார். And that is the faith all apostles who were filled with the Holy Spirit followed and completed. அப்பேற்பட்ட ஒரு விசுவாசத்தை தான் ஆதியிலே பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பெற்ற
எல்லா அப்போஸ்தலர்களும் அவரை பின்பற்றி நிறைவேற்றி முடித்தார்கள். And that is the faith in which they all died. அப்பேற்பட்ட ஒரு விசுவாசத்தோடு கூட தான் அவர்கள் அத்தனை பேரும் நித்திரையடைந்து போனார்கள். They gave up their life because of their faith. தாங்கள் கொண்டிருந்த இப்பேற்பட்ட விசுவாசத்தை நிமித்தமாக தங்களுடைய ஜீவனையும் அதற்காக ஒப்பு கொடுத்தார்கள். Denied themselves. தங்களை தாங்களே அவர்கள் மறுத்தார்கள். Denied their own self because of the faith. தாங்கள் கொண்டிருந்த இப்பேற்பட்ட விசுவாசத்தை நிமித்தமாக தங்களுடைய சுயத்திற்கு மறுத்தார்கள். They gave up their self. தங்களையே அவர்கள் ஒப்பு கொடுத்தார்கள். At last they died in their faith. கடைசியாக இந்த விசுவாசத்திலே தான் அவர்கள் மரித்தார்கள். You know what they said because of their faith? தங்கள் கொண்டிருந்த இந்த விசுவாசத்தை நிமித்தம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுங்களா? It says here. பாருங்கள், அது சொல்லப்பட்டிருக்கிறது. Hebrew chapter 10. Sorry, it's chapter 11. எபிரேயர் 11வது அதிகாரத்தின் Verse 38. 38வது வசனம். The world was not worthy to them. உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. The world was not worthy to them. இந்த உலகம் அவர்களுக்கு பாத்திரமாக இருக்கவில்லை. And they all died in their faith. அவர்கள் எல்லோருமே இந்த விசுவாசத்திலே மரித்தார்கள். Understood? புரிந்து கொண்டோமா? Faith led them to where? இந்த விசுவாசம் அவர்களை எந்த இடத்திற்கு கொண்டு போனது? To a place where they could say, the world is not worthy to me. இந்த உலகம் எனக்கு பாத்திரமாக இல்லை என்று சொல்லுகிற அந்த இடத்திற்கு அவர்களை கொண்டு போய் விட்டது. Today all over the Christendom, people are saying the world is worthy. Give me world, give me some more world. Some more world, give me. இந்த நாட்களிலே காணப்படுகிற கிறிஸ்தவமானது இப்படி சொல்லுகிறது, இந்த உலகம் எங்களுக்கு பாத்திரமா இருக்கிறது, ஆகவே இந்த உலகத்தின் காரியத்தை எனக்கு தாங்க, little more, இன்னும் கொஞ்சம் தாங்க என்று ஆண்டவரிடத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிறது. Now you see the true faith led them to a point where they could say the world is not worthy for us. ஆனால் உண்மையான விசுவாசம் இவர்களுக்கு என்ன செய்தது என்று சொன்னால், எங்களுக்கு இந்த உலகம் பாத்திரமா இருக்கவில்லை என்கிற இடத்திற்கு அவர்களை கொண்டு போய் விட்டது. And they all died in their faith. அவர்கள் எல்லோருமே இப்பேற்பட்ட ஒரு விசுவாசத்தை உடையவர்களாய் மரித்து போனார்கள். And Jesus said, இயேசு சொன்னார், when the Son of Man comes, மனுஷகுமாரன் மறுபடியும் வரும்பொழுது will he find faith on the earth? பூமியிலே அவர் இந்த விசுவாசத்தை காண்பாரோ? And now Jude, the small apostle, smallest of all apostles, இந்த அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவராய் இருந்த யூதா சொல்லுகிறார், is encouraging us. அவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். My dear brothers, எனக்கு பிரியமான சகோதரர்களே, you should contend for your faith. உங்களுடைய விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும். That which is handed over to saint for once for all. ஒரே விசையாய் பரிசுத்தவான்களுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட இந்த விசுவாசத்திற்காக நீங்கள் போராட வேண்டும். I also want to encourage you, brothers and sisters. சகோதர சகோதரிகளே, இதே காரியத்தை சொல்லிதான் நானும் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். In these last days, இந்த கடைசி நாட்களிலே contend earnestly for your உங்களுடைய விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும். a faith by which you give up yourself. உங்களை நீங்களே முழுமையாக ஒப்படைத்து விடுகிற ஒரு விசுவாசம். Not that you are receiving, a faith that receives. நீங்கள் நான் பெற்றுக்கொள்வேன் என்று நினைக்கிற அந்த விசுவாசம் அல்ல. That's a false faith. அது உண்மையில் ஒரு போலியான விசுவாசம். That is not a Christian faith. அது ஒரு கிறிஸ்தவ விசுவாசமே அல்ல. But I will receive that. Everybody believe in this world. எனக்கு கிடைக்கும்ங்கிறது இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே நம்புற காரியம் தான். That's not a Christian faith. அது கிறிஸ்தவ விசுவாசம் அல்ல. True Christian faith, மெய்யான கிறிஸ்தவ விசுவாசம் என்பது giving up because of faith, என்னுடைய விசுவாசத்தை நிமித்தமாக நான் இழப்பது, taking up the cross daily, சிலுவையை நான் அனுதினமும் சுமப்பது, taking up humiliation, அனுதினமும் சிறுமையை நான் ஏற்றுக்கொள்வது, giving up myself because of என்னுடைய சுயத்தையே என்னுடைய விசுவாசத்தினால் நான் விட்டு விடுவது, taking that plucking of the bird
என்னுடைய தாடை மயிரை பிடுங்குவதற்கும் நான் அனுமதி கொடுப்பது, taking up that humiliation because of the faith. நான் கொண்டிருக்கிற இப்பேற்பட்ட விசுவாசத்தை நிமித்தமாக நிந்தையும் அவமானத்தையும் ஏற்றுக்கொள்வது. Was Jesus was put to shame? இயேசு நிந்தைக்குட்படுத்தப்பட்டாரா? No, God did not put him to disgrace. தேவன் அவரை வெட்கப்படுவதற்கு அனுமதிக்கவில்லை. He was raised from the dead on the third. அவர் மூன்றாம் நாளிலே மரணத்தினின்று உயிரோடு எழுப்பப்பட்டார். What is the result of your faith? அப்படி என்று சொன்னால் இப்பேற்பட்ட உங்களுடைய விசுவாசத்தினுடைய பிரதிபலன் என்ன? Third day you will be raised. மூன்றாம் நாளிலே நீங்கள் உயிரோடு எழுந்திருப்பீர்கள். When every tomb remain closed, எல்லா கல்லறைகளும் அடைக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கும் பொழுது your tomb will be open. உங்களுடைய கல்லறை திறக்கப்படும். Today you have to live like that. இன்று நீங்கள் இப்படித்தான் வாழ வேண்டும். One day, ஒரு நாள் and the Lord comes, கர்த்தர் மறுபடியும் வரும் பொழுது your tomb will be open. உங்களுடைய கல்லறை திறக்கப்படும். What do we need, brothers? இதுக்கு மேல நமக்கு வேற என்ன வேணும் சகோதரர்களே? When every tomb is closed, எல்லா கல்லறைகளும் அடைக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கும் பொழுது your tomb, my tomb must be open. உங்களுடைய கல்லறை என்னுடைய கல்லறை திறக்கப்பட்டால் அது எப்படி இருக்கும்? Oh, what a wonderful, அது எவ்வளவு அருமையான wonderful காரியமா thing. இருக்கும். The tomb of Jesus Christ was opened. இயேசு கிறிஸ்துவினுடைய கல்லறை திறக்கப்பட்டது. When you compare to that, நீங்கள் அதோடு கூட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது what is this humiliation? இந்த சிறுமை எல்லாம் எம்மாத்திரம்? What is this spitting? இந்த காரி நம்ம மேல் உமிழ்வது எம்மாத்திரம்? What is this shame? இந்த அவமானம் எம்மாத்திரம்? What is this poverty? இந்த தரித்திரம் நமக்கு எம்மாத்திரம்? What is this sword? இந்த பட்டயம் நமக்கு எம்மாத்திரம்? What is this poverty? Nothing can separate. எதுவுமே நம்மை அவரை விட்டு பிரிக்காது. When we compare that, நாம் அவருடைய காரியத்தோடு கூட இதையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது looking into what are we going to get in future, நம்முடைய எதிர்காலத்திலே நாம் எதை பெற்றுக்கொள்ள போகிறோம், எதை அடைய போகிறோம் என்கிற காரியத்தோடு இவைகளை now we have struggle. இப்ப நமக்கு பிரச்சனை இருக்கலாம், now we have problems, நமக்கு இப்ப நிறைய இன்னல்கள் இருக்கலாம், lot of problem we face daily, ஒவ்வொரு நாளும் பலவித பிரச்சனைகளை சந்திக்கலாம். but what are you going to get at the end? ஆனால் இறுதியிலே நீங்கள் எதை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள்? Look at your reward. நீங்கள் உங்களுடைய இலக்கை நோக்கி பாருங்கள். Look at your reward. What reward you are going to get? நீங்கள் என்ன பிரதிபலனை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள் என்று சொல்லி அதை நோக்கி பாருங்கள். If you have a little shame over here, you are going to have eternal glory. பாருங்க, இங்க உங்களுக்கு ஒரு சின்ன அவமானம் தான், ஆனா நீங்க பெறப்போவது நித்திய மகிமையை. Maybe you have a little pain here, you are going to have eternal comfort. ஒருவேளை இங்க நீங்க அனுபவிக்கிறது ஒரு சிறிய வேதனை, ஆனா நீங்க பெறப்போகிறது உங்களுக்கு நித்திய ஆறுதல். A small loss here, but you are going to have an eternal profit. இங்க ஒரு சின்ன நஷ்டம் தான் நம்ம சந்திக்க போறோம், ஆனா நமக்கு கிடைக்க போறது நித்தியமான லாபம். Look into that. நம்ம அதைத்தான் நோக்கி பார்க்கணும். And fight for your faith. அந்த விசுவாசத்திற்காக நாம் தீவிரமாய் போராடணும். May the Lord help us, brothers. சகோதரர்களே, கர்த்தர் இதுக்கு நமக்கு உதவி செய்வாராக. Amen. ஆமென். Let's pray. நாம் ஜெபிக்கலாம். Heavenly Father, எங்கள் பரலோக பிதாவே, we praise you and thank you for this wonderful brothers and wonderful meeting and time you have granted to us. எங்களுக்கு நீர் கொடுத்த அந்த அருமையான நேரத்திற்காக, அருமையான சகோதரர்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம்ப்பா. You have spoken to our heart ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்திலே very personally. தனிப்பட்ட நிலைமையில உணர்த்தினீங்களே, உமக்கு நன்றி அப்பா. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Many times we have failed in the past, Lord. அநேக நேரங்கள்ல எங்களுடைய கடந்த காலத்துல இந்த ஒரு காரியத்துல நாங்கள் தவறி போயிருக்கிறோம் ஆண்டவரே. We could not hold on to our faith, Lord. எங்களுடைய விசுவாசத்தை நாங்க உறுதியா பிடிச்சுக்க முடியல ஆண்டவரே. That you are encouraging us to contend for our faith from today onwards. அதற்காக இன்று முதல் நாங்கள் மறுபடியும் தீவிரமாய் போராட வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு நீங்க நினைப்பூட்டினீங்களே ஆண்டவரே. Lord, we are looking into our reward. ஆண்டவரே, எங்களுடைய எதிர்காலத்திலே எங்களுக்கு கிடைக்க போகிற பிரதிபலனை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். Looking into our reward, we want to fight to our faith, Lord. ஆண்டவரே, அந்த பிரதிபலனை நாங்கள் பார்த்து இந்த போராட்டத்தை நாங்கள் போராட விரும்புகிறோம். By faith we want to give up everything, Lord. ஆண்டவரே, இந்த விசுவாசத்தின் நிமித்தம் நாங்கள் எல்லாவற்றையும் இழந்து போக விரும்புகிறோம். We want to follow you, Lord Jesus. இயேசுவே, எங்கள் ஆண்டவரே, உம்மை நாங்கள் பின்பற்ற You are the author and perfecter of the faith. நீரே இந்த விசுவாசத்தை துவக்கி நிறைவு செய்தவர். It came down from heaven. This faith has come down from heaven. விசுவாசமானது உம்மால் பரலோகத்திலிருந்து வந்த விசுவாசம். It is not a faith from
come up from this world, Lord. அவரே, இது இந்த உலகத்திலிருந்து உண்டான விசுவாசம் அல்ல. It's a faith came down from heaven. இது பரலோகத்திலிருந்து எங்களுக்கு வந்த விசுவாசம். Thank you for giving us that faith. இந்த விசுவாசத்தை நீர் எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு Thank நன்றி. you for encouraging us tonight. இந்த ராத்திரியிலே நீங்கள் இந்த வார்த்தைகளால் எங்களை உற்சாகப்படுத்தினதற்காக நன்றி. Encourage all these brothers and sisters, Lord. இங்க இருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளும் இந்த காரியத்திலே நீர் உற்சாகப்படுத்துவீராக ஆண்டவரே. Let them remain till end of their life in this faith. இந்த விசுவாசத்திலே இவர்கள் எல்லோரும் தங்களுடைய வாழ்க்கையின் இறுதி பரியந்தம் நிலைத்திருக்கட்டும் ஆண்டவரே. Commit everybody to you, Lord. எல்லோரையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. You alone can keep us from stumbling, Lord. ஆண்டவரே, நாங்கள் விழாதபடிக்கு நீர் ஒருவரே எங்களை பாதுகாக்க நீர் வல்லவராய் இருக்கிறீர். Commit ourselves to your mighty hands. எங்களை முழுவதுமாக உம்முடைய வல்லமையுள்ள கரங்களுக்கெல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம். We are all weak and fragile, நாங்கள் எல்லோருமே ஆண்டவரே நாங்கள் மிகவும் பலவீனர்கள். but you are strong. நீர் பலவானாய் இருக்கிறீர். Your Holy Spirit is strong. உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் வல்லமை உள்ளவர். We only need your power, Lord. உம்முடைய வல்லமை மாத்திரம் எங்களுக்கு போதும். Thank you in Jesus' name. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் ஏறெடுக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென்.